பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கரூர் சம்பவத்துக்கு பின்ன இந்த தீபாவளிக்கு முன்னாடி போகிறதா தகவல் சொன்னாங்க. அப்புறம் தீபாவளி முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு ஆன்லைன்லேயே பணம் அனுப்பப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. இப்போ கரூர் போகிற திட்டம் வைத்திருக்கிறாரா? ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய பயண திட்டங்களில் வேறு விதமான வடிவமைப்பு செய்யப்படுகிறது, ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சோஷியல் மீடியாக்களில் தகவல் வருது. அந்த மாதிரி ஏதாவது பயண திட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறதா? எந்த வாகனத்தில் செல்வது அப்படின்ற மாதிரி? வாகனத்தில் செல்றதுல போய் என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்குது? ஒரு துக்க நிகழ்வுக்கு போக முடியல, ஒரு மாத காலமாக இன்னும் வெளியே தலை காட்ட முடியல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூருக்கு ஏன் போகலன்னு கேட்குறோம். ஆனால் கரூர் மட்டுமே தமிழ்நாடு அல்ல. ஒரு 41 பேர் இழப்பு என்பது மிகப்பெரிய வேதனை, மறுக்கவே முடியாது. இந்த 27 வந்தால் ஒரு மாதம் ஆகிறது. செப்டம்பர் 27 சம்பவம், அக்டோபர் 27 திங்கட்கிழமை வரப்போகுது. இந்த 27ஆம் தேதி கரூர் போகிறாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி. அதாவது ஒரு மாதத்திற்குள் போக வேண்டும் அல்லது 27ஆம் தேதி போயிடலான்னு ஒரு கட்சியில் முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு அவரே நேராக போவதா அல்லது பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை ஒரு 2-3 பஸ்களில் வைத்து சென்னைக்கு அழைத்து ஆறுதல் சொல்வதா? இந்த விவாதமே ஒரு 10-15 நாளாக நடக்குது. இதன் பிறகு நீங்கள் ஹெலிகாப்டரில் பல ஊருக்கு போக போகிறீங்க, பயணத்திட்டம் மாற்றி அமைக்க போகிறீங்க, அதெல்லாம் வேறு. ஹெலிபேடில் இறங்கி வரணும், என்னவோ பண்ணுங்கள், சினிமா மாதிரி பண்ணுங்கள். அரசியல் என்பது என்ன என்பதை விட இப்போது சென்னை மழை வெள்ளம், டெல்டா மாவட்டத்தில் மழை வெள்ளம், ஈரோட்டில் சாலைகள் உடைந்து ஊருக்குள் தண்ணி தேங்கிய காட்சி, இன்னும் ஏகப்பட்ட இடத்துல, தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் கடும் மழை, எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க. இந்த கட்சியிலிருந்து விஜய் போக வேண்டாம், விஜய்க்கு இன்னும் வருத்தம் தீரல, சரி ஏற்றுக்கிறோம். புஷியானது எங்கேயா போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரா? ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், அருண்ராஜ் ஐஆர்எஸ் எங்கேயாவது ஒருத்தர் தாவே கலந்து போய் இந்த மழை வெள்ளத்தை பார்வையிட்டு ஆளும் அரசு சரியாக செயல்படலை, இப்படியெல்லாம் ரோடு இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல? நீங்கள் கரூருக்கே ஒரு மாதம் ஆகி இன்னும் வெளியே வரல, எப்போ போய் ஆறுதல் சொல்ல போகிறீங்க? ஹெலிகாப்டரில் போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது வடிவத்தில் போகிறீங்களா? இதுக்கு மேலே என்ன வடிவம் இருக்குன்னு தெரில. ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு பயணமாக அவர் தொடங்கியிருக்கிறார். பலமுறை சொல்லியாச்சு. அதாவது விஜய்க்கு இதுக்கு மேலே அரசியல் வகுப்பெடுப்பதற்கு ஆளே கிடையாது. இல்லை, அவர் திரைத்துறையிலேருந்து வந்திருக்கனால அந்த புகழ் வெளிச்சம் இதனால கூட்டங்கள்லாம் ஜாஸ்தியாக வரும். அப்படி இந்த போகிறதுக்கான ஒரு தடுமாற்றம், அதை எப்படி சரியாக கையாளுறது, இப்படியெல்லாம் இருக்கிற குழப்பங்கள் தான் இதுக்கு காரணமா? இதில் என்னங்க குழப்பம் இருக்குது? அது சொல்கிறேன். நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை அப்படின்னு தேர்வு செய்து முதல் தவறு. நீங்கள் 2024 பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிருக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடையாது, சினிமா ஷூட்டிங் அடுத்து ஒரு நாள் தேர்வு செய்து கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் கவர் செய்திருக்க முடியும். குறைந்தது ஒரு 150 தொகுதியாக கவர் செய்திருக்க முடியும். அது நிர்வாகிகளை, வேறு ஒன்று மக்களை பார்க்க வேண்டாம், நிர்வாகிகளை. உங்கள் பயணத்திட்டம் வெளியே சொல்லாதீங்க, நிர்வாகிகளை பாருங்கள். பார்த்துருந்தாலே இந்த பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கும். இப்போது நீங்கள் கரூருக்கு போவதா செல்வதா என்ற பிரச்சனை ஒரு பக்கம் இப்போவே முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிறது 3 மாதம் தான். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 2வது வாரம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் எப்போ சேர போகிறீங்க? நீங்கள் வீடு வீடாக போய் சேர்ந்துட்டீங்க. விஜய் என்பது முகம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை. ஆனால் உங்கள் கட்சி ஒரு பிரச்சனை என்றால் ஓடி ஒளிந்து கொள்கிறது என்ற நிலை இருக்குல்ல, அந்த நிலையை மாற்றவே முடியல. அப்போ எங்கே போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? ஆளும் அரசை எதிர்த்து நீங்கள் செய்கிற பிரச்சாரம் போய் வலிமையாக சேரணும். ஆனால் அதுக்கு முந்தி அதிமுக வாங்க, ஒரு மாத மௌனத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி. அவர் யோசிப்பார், ஒரு மாதம் அமைதியாக இருந்ததுக்கு துணை முதலமைச்சர்னா 2 மாதம் அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தோஷ பூரிப்பில் இருக்கிறாரான்னு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுக இயங்கி கிடக்கிறது. அதாவது திமுகவும் இப்படி அழைத்திருக்கிறது. சோஷியல் மீடியாவில் கவுண்டர் கொடுக்குறாங்க விஜய் கட்சி. சும்மா எங்கள் கட்சி ஏடிஎம்கே கூப்பிட்டா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க. ஏன் இதே விஜயகாந்துக்கு 2016 சட்டமன்ற தேர்தல் கலைஞர் அழைப்பு விடுத்தார், ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? விஜயகாந்த் போய்
கூட்டணி வந்து அமைப்பதற்காக அரசியல் கட்சிகள் காத்து கிடக்கின்றன, இயங்கி கிடக்கின்றன. திமுக விதிவிலக்கு அல்ல. ஆனால் விஜயகாந்த் செய்த அரசியல் என்ன? விஜயகாந்த் கலைஞர் கூப்பிட்டது, ஸ்டாலின் கூப்பிட்டதுலாம் சும்மாவை கூப்பிட்டாங்க. 2011 கொடுத்த அடி திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதனால் 2016 விஜயகாந்த் எப்படியா தங்கள் பக்கம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இப்போ வந்து திமுக வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணிக்கு விஜய் வந்து வரணும்னு அதிமுக கூப்பிடுவதிலோ அல்லது விஜய் வீட்டுக்கே போய் பனையூரில் போய் ஒரு தட்டை தூக்கிட்டு போயிட்டு ஐயா எங்கள் கட்சியை காப்பாற்றுன்னு கேட்பதிலோ தவறே கிடையாது. இதில் வந்து கூட்டணி கணக்குகள் தான் முக்கியமே தவிர கட்சி வந்து இவ்வளோ பெரிய கட்சி 30 ஆண்டு ஆண்ட கட்சி இதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் அரசியல் செய்யுங்கள், இவ்வளோதான் விஷயம். வழக்கமாக பாஜகவில் நயினார் ஒரு கருத்து சொன்னால் அதற்கு நேர்மாறாக ஒரு கருத்தை அண்ணாமலை கூறுவார். கரூருக்கு விஜய் செல்ல போகிறார், ஆனால் கரூருக்கு விஜய் சென்றால் அங்கே அவரை காலி செய்து விடுவார்கள் அப்படின்னு நயினார் பேசினார்னா, கரூர் என்னங்க மக்கள் அங்கே என்ன பூதகரமான மக்களா? இப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசினார். அதாவது சட்டம் ஒழுங்குலாம் சிறப்பாக இருக்குது, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படிலாம் பூதாகரம் கிளப்புறீங்கன்ற மாதிரி பேசியிருந்தார். அதே மாதிரி பைசன் திரைப்படத்திற்கு நயினார் ஒரு கருத்து, எனக்கு வந்து பைசல் தான் பண்ண தெரியும், பைசன்லாம் தெரியாது, சாதி ரீதியாக படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் அண்ணாமலை அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு தூக்கி பிடிச்சி என்னையே நான் படத்தில் பொருத்தி பார்க்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த நயினாருக்காக பேசுகிறாரா இல்லை உண்மையிலேயே பைசன் திரைப்படத்தை மாரி செல்வராஜை பாராட்ட வேண்டும் என்று மனப்பூர்வமாக பேசுகிறாரா? வடிவேலு எலெக்ஷனில் நிற்கிற காட்சிக்கு ஒரு ஜோக் இருக்கும். ஒருத்தன் வருவான், டே யாரோட ஓட்டு போட்டேன்? அண்ணே உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். அண்ணே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்மா. பொய் சொல்லாதரா, இப்படி தான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓட்டு போட்டு ஸ்லிப்பை. இந்த மாதிரி நயினார் கூடவே இருக்கிறேன், நயினாருக்காகவே இருக்கிறேன், நயினார் தலைமை ஏற்றுக்கொள்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே நயினாருக்கு ஒரு குத்து. ஆனால் அந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பத்தில் 6 தலைவியெல்லாம் வாழ்த்தி அனுப்பினார். இதுதாங்க ஸ்டைலு. அதாவது நயினாருடைய நேரடி மோதல் அப்படி வரவே கூடாது. தலைவர் இருக்கிறார், பாஜக தலைவர் இருக்கிறார், அவர் சொல்லுவார்லாம் பல இடத்துல பேட்டி கொடுப்பார். அவர் நேற்று பேட்டி கொடுத்தார். யார்? ஒரு நாள் முன்பாக நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்தார் பைசன் படத்தை பற்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரை சேர்ந்தவர், திருநெல்வேலி தூத்துக்குடி மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் பைசன். அவர் என்ன ஒரு விளையாட்டு படம் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதோடு விட்டுருக்கணும். அவர் என்ன இந்த ஊரை சேர்ந்தவன், எனக்கு எல்லா ஜாதி மக்களும் ஓட்டு போடுகிறார்கள், எனக்கு ஜாதி வச்சு படம் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான் நயினார் சொன்னார். அவர் படம் பார்த்தாரான்னு தெரியாது. இவர் என்ன ட்வீட் போடுறாரு, போய் படத்தை பாரு, படத்தை பார்த்துட்டு பேசு, அந்த டோனில் போட்டுட்டு நானும் ஒரு கிராமத்து இளைஞனாக இந்த படத்தில் என்னை பொருத்தி பார்க்கிறேன், ஒரு வலி மிகுந்த வேதனைக்கிடையில் பல்வேறு சோதனைக்கிடையில் ஒரு கபடி வீரன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்தி கணேசன் விஷயம், படம் எடுத்த மாரி செல்வராஜ் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறார். இதை குறை சொல்ல முடியாது. ஆனால் பாராட்டு தெரிவிக்கல, அந்த பல காட்சிகளில் வந்து நான் என்னையே பொருத்தி பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு கிராமத்து இளைஞனா அவ்வளோ தத்ரூபமாக எடுத்துருக்கிறாரு அப்படின்றது பாராட்டுறது அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு நடுப்புற ரசிகர் மன்றம்லாம் அவர் பேரில் தொடங்கினாங்க, உண்மையிலுமே திரைத்துறையில் ஒரு அடி எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்படுறாரா? இல்லை, சீமானுக்கு தம்பியாக மாறுறாரு. சீமான் தான் எந்த சம்பவம் நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்னை வந்து அதில் பொருத்திப்பார். எங்கேயாவது ஒரு இடத்துல அவருக்கு வந்து அது ஒரு இந்த லிங்க் கிடைக்கும், இந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் சீமான் வந்து ஆமாம் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் இந்த கபடி வீரருக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் கதை சொல்ல போகிறார். இன்னும் அந்த மனத்தி கணேசனை பற்றியோ இல்லை பைசனை பற்றியோ அவர் இன்னும் சீமான் வெளிப்படையாக சொல்லலை. கண்டிப்பாக அண்ணாமலையோட சிறப்பான கதை, திரைக்கதை, வசனம் இருக்குது. ஆனால் அதுக்கு முந்தி நயினார் வந்து ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஒரு வார்த்தை சொல்லாமல, சொல்ல மாட்டார். ஏன்னா அது நயினார் வந்து நெல்லையோடு போச்சு, அவருக்கு சிக்கலை உண்டாக்கணும்னு சொல்லி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்புடன் வரவேற்கிறார். எப்படின்னா நயினாருக்கு அகேன்ஸ்டாக இவர் வந்து கருத்து சொல்வதும் பின்னாடி இருந்து கேம் ஆடுவதும் தான் அண்ணாமலையுடைய சிறப்பு. அதோடு தவிர்க்க முடியாது. நீங்கள் மாநில தலைவராக இருக்கும்போதும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்கள், அடுத்த கட்ட ஒரு மூத்த நிர்வாகிகள் கூட இவர் வந்து கலந்து பேசுறதுக்கோ கூப்பிட்டு பேசுவதற்கோ தயாராக இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்தாங்க. இவர் என்ன சொன்னார்? கண்ட இடத்துல பேட்டி கொடுக்கக்கூடாது, ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் பேசினார். பேட்டி கொடுக்கறது ஒரே ஒன்று அந்த அம்மா மட்டும்தான். அந்த அம்மா வந்து கவர்னர் பதவி போன பிறகு தங்களுக்கு இருக்கிற அந்த மவுஸை விட்டுடக்கூடாது, தமிழ்நாட்டில் தென்சென்னையில் போட்டிட்டு தோற்ற பிறகு
தானும் ஒரு அரசியல் செய்கிறோம் என்ற இடத்தில் அந்த இடத்துல அரசியல் பண்ணாங்க. இப்போ மீண்டும் அந்த அம்மா கவர்னர் பதவி கிடைக்க போதான்னு தெரில. இப்போ எச் ராஜாவுக்கு ஒன்றா கவர்னர் பதவி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. நடிகர் சரத்குமாரும் கவர்னர் பதவிக்கு ஆசைப்படுகிறார், அப்படி ஒரு தகவல் போயிட்டுருக்கு கமலாலயத்தில். விஜயதரணி சார், விஜயதரணிக்கு தெரியல. நீங்கள் ஒருத்தர் தான் விஜயதரணி பற்றி கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா எம்எல்ஏ பதவி திறந்து விட்டு இந்த கட்சியில் இணைந்தவர். ஆனால் சரத்குமார் அப்படி அல்ல, தன் கட்சியே பாஜகவில் இணைத்தவர். நீங்கள் அவரை பற்றி கேட்க மாட்டீங்க. நடிகை கஸ்தூரியும் சேர்ந்துருக்காங்கல்ல. அதுதான், அதாவது ஒரு நாள் நினைவு இருக்கும், 2 மணி இருக்கும், என் மனைவி கிட்ட கேட்டேன் கட்சி இணைக்க போகிறேன் அப்படின்னாங்க. அதை விட ஒரு பெரிய ஒரு காமெடி சம்பவத்தை ரொம்ப துணிச்சலாக சீரியஸாக சொன்னார் சரத்குமார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமியார் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, போய் பார்த்தேன். அப்போ எப்போ நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த மாமியார் இறந்து விட்டார், அது வேறு விஷயம். இப்போது நான் கட்சி இணைக்கும் போது எனக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுப்பதாக சொன்னார்கள், அந்த பதவி ஏன் கொடுக்கவில்லை என்று டெல்லிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்கார் சரத்குமார். இல்லை, இப்போ கட்சியை சேர்க்கும் போதே அவர் கவர்னர் பதவி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்களா? இல்லை, அப்படி கவர்னர் பதவின்னு சொல்லலை. அவருக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு வாரியம், துறைமுகம் பொறுப்பு கழகம், ஜவுளி கழகம், கதர் வாரியம், இந்த சணல்நார் வாரியம், இப்படி பல்வேறு வாரியங்கள், பனை வாரியம்லாம் இருக்குது. இதில் ஆல் இண்டியாவில் ஒரு போஸ்ட் இருக்குது, சவுத்து நார்த்துன்னு. அவருக்கு ஒரு பதவி தருவதாக சொல்லியிருந்தார்கள். இந்த பதவி இன்னும் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் 2 மாதமாக கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறார். நான் தனியாக ஆள் இல்லைங்க, நான் கட்சியை சேர்த்துருக்கேன், நீங்கள் சொன்னது செய்யலைன்னு. ஸோ இப்போ அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ அடுத்த சில நாட்கள் ராஜா கவர்னராக போகிறார். எச் ராஜா கவர்னர் ஆகும்போது உங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு ஏதோ டெல்லியிலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இவரும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு கவர்னராக வரப்போவதாக நினைத்து கொண்டு தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ரகசியமான தகவல் தான். எப்படியும் கூடி சீக்கிரம் 2026க்குள்ளே புத்தாண்டு பிறப்பதற்குள் நான் ஒரு மாநில கவர்னராக இருப்பேன் அப்படின்னு. தவறு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 3 பேர் கவர்னராக இருந்தாங்க. எல் கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கவர்னர் யாருமே இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆகிட்டார், எல் கணேசன் இறந்து விட்டார், தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியில் இல்லை. ஸோ தமிழ்நாட்டுக்கு 3 கோட்டா அப்படின்னு கணக்கு வச்சா கூட 3 பேர் கொடுக்கலாம். எச் ராஜா, சரத்குமார், இன்னும் யாருன்னு நமக்கு தெரியல. அது நீங்கள் சொன்ன மாதிரி விஜயதரணி, கஸ்தூரி அவங்களாம் கூட ஆசைப்படலாம். ஆனால் சரத்குமாருக்கு அவர் கண்ட கனவு, ஒரு முதலமைச்சர் கனவு நடக்குதோ இல்லையோ, அதை விட ஒரு உயர்ந்த பதவி, முதலமைச்சருக்கே உத்தரவு போடுகிற ஒரு மாநிலத்தில் ஒரு உயர்ந்த பதவி, கவர்னர் பதவி கிடைத்தால் சந்தோஷப்படுவார். ஒரு தமிழர், ஒரு நாடறிந்த நடிகர், அவர் கவர்னர் ஆனால் பாஜகவுக்கும் ஒரு பெருமை தானே. நன்றி சார். நன்றி.